Sainath Builders ready to occupy new flat for sale in Selayur and Rajakilpakka. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருப்பூர் ராக்கியாபாளையம் பகுதியில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவலிங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் வீரமாத்தியம்மன் கோயில் உள்ளது. போயர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானது இந்த கோயில். கடந்த 17 ஆண்டுகளாக இந்த கோயிலின் தலைவராக ரங்கசாமி உள்ளார். துணைத் தலைவராக பத்ரன் உள்ளார். பத்ரன் திமுக நிர்வாகி. அரசியல் செல்வாக்கு மிக்க பத்ரன் மற்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து கோயிலுக்கு சொந்தமான 125 சவரன் நகைகள் 20 லட்சம் பணத்தை கையாடல் செய்துவிட்டதாக தலைவர் ரங்கசாமி பகீர் புகாரை கிளப்பினார். இதுகுறித்து பத்ரனிடம் கேட்டபோது அவர் முறையான பதில் சொல்லவில்லை என கூறி கோயில் தலைவர் ரங்கசாமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருப்பூர் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோயில் துணைத் தலைவர் பத்ரன் மற்றும் கோயில் உறுப்பினர்கள் சேர்ந்து லாக்கரை உடைத்து கோயில் நகைகள் பணத்தை திருடிவிட்டதாக கமிஷனர் ராஜேந்திரனிடம் புகார் மனு அளித்தனர். ஒரு 10 லட்சம் ரூபாய் லாக்கர்லையும் நகைகள் ஒரு 100 பவுனுக்கு சாமி 100-120 பவுன் நகையும் பொதுமக்கள் மத்தியில நாங்க ஊர் பொதுமக்கள் மத்தியில பூட்டிடுவாங்க. திமுக வார்டு கரசல் சொல்றோம் பத்ரன் அவர் வந்துங்க பூசாரி ரவி உண்டியல் சாவி எல்லாமே எங்கிட்ட இருக்குதுங்க. லாக்கர் சாவி 3 இருக்குதுங்க. அந்த 3 சாவியும் இல்லாம எங்கிட்டையும் தெரிவிக்காம 10 பேருக்கு எங்க ஃபுல் கல்வ ஒருத்தருக்கு தெரிவிக்காம இவன் திண்டுக்கல்ல இருந்து ஆளை கூட்டு வந்து பத்ரன் ஒரு 100 பவுன் இருக்குங்க. பணம் 12 லட்சம் உள்ள லாக்கர்ல இருந்ததுங்க. அது போக இப்ப உண்டியல் பணம் 2 உடைச்சிருக்காங்க. அதையும் உடைச்சிருக்காங்க. அதுவும் உடைச்சு சேர்த்தோம்னா மொத்தம் ஒரு 20 லட்சம் வருது. இதுக்கு நீதி வேணும்னு சொல்லி ஐயா கிட்ட வந்திருக்கிறாங்க. தன் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகளை திமுக பிரமுகர் பத்ரன் மறுத்துள்ளார். கோயில் சாவி ரங்கசாமியிடம் இருக்கும்போது நாங்கள் எப்படி நகை பணத்தை எடுக்க முடியும்? அவர் கையாடல் செய்துவிட்டு எங்கள் மீது பழி போடுகிறார். இதில் திமுக பெயரை இழுக்கக்கூடாது என பத்ரன் கூறினார். அந்த கோயில் சாவி ரங்கசாமி இருக்கும்போது அந்த சாவியை வெய்யப்பா சாமி உத்தரவு கேட்டு யாருக்கு சாவி வருதோ அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முறையிட்டு கேட்டாங்க. அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாருங்க. அவர் சாவி தரமாட்டேங்கிறது போறதுக்கு முக்கியமான காரணம் அவர் சாமி கோயில் இருக்கிற சில பணத்தை கையாண்டுட்டாருங்க. இப்ப ரங்கசாமிங்கிறவர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காருங்க. 175 பவுன் நகையும் 20 லட்சம் பணம்னு சொல்லி இருக்காருங்க. ஆனா நாங்க இந்த 2 வருஷமா அந்த பெட்டியை நாங்க திறக்கவே இல்லைங்க. அந்த சாவி ரங்கசாமி கிட்ட தான் இருந்ததுங்க. அப்ப இந்த 175 பவுன் நகை இருக்குங்கும் போது நாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த வீடியோ எடுத்திருக்கிறோம்னாங்க. அந்த 175 பவுன் நகைக்கு நகைசாமி பொறுப்பேற்றுக்கணுங்க. ஏன்னா அந்த பண சாவி அவர்கிட்ட இருக்கும்போது அந்த நகை எப்படி போச்சுங்க? நாங்க ஊர் பொதுமக்கள் முன்னாடியே 300 பொதுமக்கள் முன்னாடியுமே உரம்பரக்காரர் முன்னாடியே வெளியூருக்கு ஆட்களை வச்சுதான் நாங்க திறந்திருக்கிறோங்க. அங்க இருந்த நகை அப்படியே இருக்குதுங்க. ஆனா பாக்கி நகை காணோம்னா ரங்கசாமி பொறுப்பேற்று அந்த நகைக்கு உண்டான பணத்தையும் அந்த நகையும் கட்ட வேண்டிய சூழ்நிலை வருங்க. இதுல எந்த கட்சியுமோ எந்த இதுவும் ஈடுபாடு இல்லைங்க. நான் ஒரு கட்சிக்கு சேர்ந்தவங்க, இது பல பேர் பல கட்சியில் இருக்கிறாங்க. இது எந்த கட்சியும் சம்மந்தப்படுத்த வேண்டாங்க. கோயில் நகைகள் பணத்தை கையாடல் செய்துவிட்டதாக தலைவரும் துணைத் தலைவரும் மாறி மாறி புகார் செய்தது பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவன் கோயிலுக்கு சொந்தமான 120 சவரன் நகைகள் 20 லட்சம் பணம் எங்கே போனது என திருப்பூர் மாவட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.